கோதாவரி ஆத்தங்கரையோரமா இருக்கிற சீதா நகரம் அப்படிங்கிற ஊரு. அந்த ஊர்ல இருக்கிற மண்ணுல சத்து அதிகம். அங்க தென்னந்தோப்புகளும் அதிகம்தான். அந்த ஊர்ல சுப்பையா அப்படிங்கிற ஒரு சமையல்காரன் இருந்தான். சுப்பையோட கையில ஏதோ மந்திர சக்தி இருக்கு. அவன் கையால கஞ்சி காசுனால கூட அமிர்த மாதிரி தான் இருக்கும்னு ஊர்க்காரங்க பேசிப்பாங்க. ஆனா சுப்பையோட கையில ஒரு திறமை இருக்கிற மாதிரி கடவுள் அவனுக்கு சோம்பேறித்தனம் அப்படிங்கிற ஒரு குறையையும் கூட வச்சிருந்தாரு. சுப்பையா அடுப்பு கிட்ட வந்தா அவன் நல மகாராஜா தான். ஆனா அடுப்பு கிட்ட அவன் வர வைக்கிறதுக்கு போராடுன்னு போராட வேண்டியதா இருக்கும். அவனோட மனைவியான லக்ஷ்மி ரொம்ப சுறுசுறுப்பானவ, ரொம்ப தெளிவானவளும் கூட. புருஷனோட சோம்பேறித்தனத்தை சரி பண்றதுக்கு படாத பாடு பட்டுக்கிட்டு இருந்தா. சுப்பையாவுக்கு சமையல் செய்யறதுல அந்த அளவுக்கு விருப்பம் இருக்கலாம், ஆனா சாப்பிடுறதுனா ரொம்ப பிடிக்கும். அவன் சாப்பிடுற சாப்பாடு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவன் அதிகமா சமைச்சிருக்கான். அதுதானே ஒழிய அது மூலமா அவன் சம்பாதிச்சது ரொம்ப கம்மி தான். அது மார்கழி மாசம் விடிய காலையில நேரம். லக்ஷ்மி அந்த குளிர்ல எழுந்திருச்சு வாசல் பெருக்கி தண்ணி தெளிச்சு கோலம் போட்டுக்கிட்டு இருந்தா. சுப்பையா மட்டும் வீட்டுக்குள்ள போர்வையை இழுத்து போத்திக்கிட்டு நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தான். புருஷன் அப்படி தூங்குறத பார்த்து லக்ஷ்மி ரொம்ப வருத்தத்தோட, ஏங்க விடிஞ்சு 1 மணி நேரம் ஆச்சு, இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கீங்க, எழுந்துறீங்க, சந்தைக்கு போகணும், வீட்டுல அரிசி பருப்பு எதுவும் இல்ல. சுப்பையா போர்வையை கூட எடுக்காம உள்ள படுத்துக்கிட்டே, அட காலையிலேயே என்னடி உன் தொல்லை, இந்த குளிர்ல எழுந்து எங்க போறது, கொஞ்ச நேரம் படுக்கிறேன். லக்ஷ்மி கோவமா, கொஞ்ச நேரம் படுக்கிறீங்களா, அப்ப ராத்திரி முழுக்க படுக்கலையா? சந்தைக்கு போய் சமைக்க தேவையானது வாங்கிட்டு வந்தாதான் இன்னைக்கு உங்களுக்கு சாப்பாடு, இல்லைன்னா கஞ்சி தான் குடிக்கணும். சுப்பையா போர்வையை எடுத்துட்டு கஷ்டமா எழுந்திருச்சு உக்காந்தான். கஞ்சியா? சீச்சி, இந்த குளிருக்கு சுட சுட வடை சுட்டு அதுக்கு தொட்டுக்க தேங்காய் சட்னியும் கொடுத்தா எவ்வளோ நல்லா இருக்கும். நீ என்னமோ கஞ்சி குடிக்க சொல்ற? லக்ஷ்மி கையில வச்சுக்கிட்டு இருந்த தொடப்பக்கட்டிய கீழே போட்டு, ஓஹோ உங்களுக்கு வடை வேணுமா? வடை வேணும்னா உளுந்து ஊற வச்சு அரைக்கணும், அதுக்கு முதல்ல உளுந்து வேணும், வடை சுட எண்ணெய் வேணும், அதுக்கு பணம் வேணும், பணம் வேணும்னா நீங்க சந்தைக்கு போகணும். சுப்பையா தலையை சுரிஞ்சுக்கிட்டே, அட மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? நீ என் பொண்டாட்டி, என்னை சந்தோஷமா வச்சுக்க வேண்டியது உன்னோட கடமை. நான் கேட்கறத நீ செஞ்சு கொடுக்கணும். நான் என்ன பண்ணணும்னு நீங்க சொல்லாதீங்க. உங்க சோம்பேறித்தனத்தினால வீட்டுல இருக்கிற பணம் எல்லாம் தீந்து போச்சு. பக்கத்து ஒரு ஜமீன்தார் வீட்டு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருந்தா இந்நேரம் சமையல் செஞ்சு 4 காசாவது சம்பாதிச்சிருக்கலாம். என்னது ஜமீன்தார் வீட்டு கல்யாணமா? என் தகுதி என்ன, அவங்க தகுதி என்ன? என் சாப்பாட்டு சுவைக்கு கடவுள் கீழே இறங்கி வந்து சாப்பிடணும். இவங்க கொடுக்குற சில்லற காசுக்கு நான் கஷ்டப்பட்டு சமைக்கணுமா? லக்ஷ்மி ரொம்ப கோவமா, ஆமா ஆமா, உங்க தகுதி என்னங்கிறது எனக்கு தெரியாதா? இன்னைக்கு நம்ம 2 பேரும் பட்னியா தான் இருக்கணும். உங்களை மாதிரி சோம்பேறி கூட இருக்கிறத விட பிச்சை எடுத்தாவது போய் சாப்பிட்டுக்கலாம் போல அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி கோவமா உள்ள போயிட்டா. சுப்பையா மறுபடியும் தூங்கலான்னு போர்வை இழுத்து போத்திக்க போகும்போது ஊர் தலைவனார ரங்கையா ஊரு பெரிய மனுஷங்க 2 பேரும் கூட்டிக்கிட்டு அங்க வந்தாரு. சுப்பையா, சுப்பையா, வீட்டில் தான் இருக்கியா? சுப்பு பதட்டமா எழுந்திருச்சு உக்காந்து, பெரியய்யா வாங்க வாங்க உட்காருங்க. சுப்பு லக்ஷ்மியை கூப்பிட்டு, லக்ஷ்மி, பெரியய்யா வந்திருக்காரு, பாய் கொண்டு வா. லக்ஷ்மி உடனே வந்து பாய் எடுத்து போட்டு, வாங்கய்யா உட்காருங்க. என்னடா சுப்பு, காலையிலேயே புருஷன் பொண்டாட்டி சண்டை போடுறீங்க போலையே? சுப்பு சிரிச்சுக்கிட்டே, ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஐயா, சும்மா. லக்ஷ்மி அதை கேட்டு, சும்மாலாம் ஒன்றும் இல்லை பெரியய்யா, அவருடைய சோம்பேறித்தனத்தை பார்த்து நான் தான் திட்டிக்கிட்டு இருந்தேன். கையில சமையல் சரஸ்வதியே இருக்கா, ஆனா சோம்பேறித்தனத்தினால எல்லாத்தையுமே கெடுத்துக்கிறாரு. ரங்கையா சிரிச்சுக்கிட்டே, தெரியும்மா தெரியும், உன் புருஷனோட சோம்பேறித்தனத்தை பற்றியும் தெரியும், அவனுக்குள்ள இருக்கிற திறமைய பற்றியும் தெரியும். அதான் ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கோம். சுப்பு ஆச்சரியமா, வேலையா? என்னங்க ஐயா? என் ஒரே பொண்ணு ரத்தனத்துக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்கு, அடுத்த வெள்ளிக்கிழமை கல்யாணம். லக்ஷ்மி சந்தோஷமா, அப்படியா? சந்தோஷம் பெரியய்யா. பத்திரிக்கை கொடுக்க வந்தீங்களா? பத்திரிக்கை கொடுக்க வரலடா, அந்த கல்யாணத்துல சாப்பாடு செய்யற வேலையை உனக்கு கொடுக்க வந்திருக்கேன். அப்போ சுப்பையா கொஞ்சம் திமிரா, நானா? உங்க பொண்ணு கல்யாணத்துல நான் சமைக்கணுமா? ஆமா சுப்பு, சுத்தி இருக்கிற எல்லா ஊர்லயும் நீ தானே திறமையான சமையல்காரன். என் பொண்ணு கல்யாணத்துக்கு வரவங்க அவங்க வாழ்க்கையிலேயே அது வரைக்கும் அப்படி ஒரு சாப்பாடு சாப்பிட்ருக்க கூடாது. அது உன்னால மட்டும்தான் முடியும். அது கேட்டு சுப்பு பொண்டாட்டிய பார்த்து, பாத்தியா லக்ஷ்மி, என்னோட மதிப்பு என்னன்னு பெரிய ஐயாவே என்னை தேடி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி, பெரிய ஐயா, நீங்க கேட்கறதால முடியாதுன்னு சொல்ல முடியல. ஆனா என்னடா, நான் சமைக்க பொருளுங்க வேணும், எனக்கு உதவி செய்ய ஆளுங்க வேணும்.
அதுக்கும் மேல முக்கியமா நான் சமையல் கரண்டியை பிடிக்கணும்னா எனக்கு கொஞ்சம் முன்பணமும் தேவைப்படும். லக்ஷ்மி புருஷனோட பேராசையை பார்த்து மனசுக்குள்ளேயே திட்டிக்கிட்டே இருந்தா. அதுக்கு என்னடா, இந்தா அப்படின்னு 100 ரூபாயை கொடுத்து இந்த பணத்தை முன்பணமா வச்சுக்கோ. அப்படியே சமைக்க தேவையான அரிசி எண்ணெய் எல்லாத்தையும் நான் வீட்டுக்கே கொடுத்து அனுப்புறேன். நீ வந்து சமைச்சு கொடு, அதுவே பெரிய வேலை தான். சுப்பு பணத்தை வாங்கி கண்ணுல ஒத்திக்கிட்டு, ஐயா, என் மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கையை நான் காப்பாத்துவேன். நான் சமைக்கிறத சாப்பிட்டுட்டு சுப்பையா மாதிரி சமைக்க யாருமே இல்லைன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. சரிடா, அப்ப நாங்க கிளம்புறோம், வேலையை ஆரம்பிச்சிடு. அப்படின்னு ரங்கையாவும் ஊர் மனுஷங்களும் போயிட்டாங்க. அப்ப சுப்பையா அந்த பணத்தை காட்டி, பாத்தியா லக்ஷ்மி, பணம் எப்படி தேடிக்கிட்டு வருதுன்னு? இதைத்தான் அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. லக்ஷ்மி கோவமா, இது அதிர்ஷ்டம்னு சொல்ல மாட்டாங்க, பொறுப்புன்னு சொல்லுவாங்க. போங்க, போய் பொறுப்பா காய்கறி வாங்கிட்டு வாங்க. ஏது, நான் காய்கறி வாங்கிட்டு வரணுமா? சமையல்காரன் போய் காய்கறி பேரம் பேசினா நல்லா இருக்குமா? அப்படின்னா இந்த பணத்தை வச்சு என்ன பண்ண போறீங்க? சுப்பு சிரிச்சுக்கிட்டே, என்ன பண்ண போறேனா, இந்த 100 200 ஆக்க போறேன், பார்த்துக்கிட்டே இரு. லக்ஷ்மி பயந்து போய், வேணாங்க, கல்யாண வேலைக்காக கொடுத்த பணம், அதை வீணாக்காதீங்க. உனக்கு தெரியாது லக்ஷ்மி, சமைக்க இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யணும். நான் சாயந்தரம் வீட்டுக்கு வரேன். அப்படின்னு சொல்லி சுப்பையா பணத்தை எடுத்துக்கிட்டு வெளியில போயிட்டான். லக்ஷ்மி தலையில கை வச்சு நின்னுக்கிட்டு இருந்தா. கடவுள் ஏன் இந்த சோம்பேறிக்கு என்ன கட்டி வச்சாரோ என்னவோ அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா. 3 நாட்களும் முடிஞ்சு போச்சு. கல்யாணத்துக்கு மிச்சம் இருக்கிறது 4 நாள் தான். ஜமீன்தார் கொடுத்த அந்த பணத்தை செலவு பண்ணிட்டு ஊரெல்லாம் சும்மா சுத்தி திரிஞ்சுக்கிட்டு இருந்தான் சுப்பையா. அப்போ ஜமீன்தார் அனுப்பியிருந்த அரிசி பருப்பு எண்ணெய் எல்லாம் அவன் வீட்டு திண்ணையில தான் இருந்துச்சு. ஆனா சுப்பு அதை தொட்டு கூட பார்க்கல. ரங்கையா வயல்ல இருந்து திரும்ப வரும்போது சுப்பு வீட்டு முன்னாடி நின்னு, என்ன சுப்பு, பொருளெல்லாம் வெளியவே இருக்க, உள்ள வைக்கலையா? ஆமா, என்ன காய்கறி வேணும்னு லிஸ்ட் போட்டியா? அப்போ உள்ள படுத்துக்கிட்டு இருந்த சுப்பு எழுந்திருச்சு வந்து, எழுதிக்கிட்டு இருக்கேன் ஐயா, கொஞ்சம் இடுப்பு வலி, குளிர்ல எழுந்திருக்கவே முடியல. ரங்கையா சந்தேகமா, இடுப்பு வலியா இல்ல சோம்பேறித்தனமா? சுப்பு, இது என் பொண்ணு கல்யாண விஷயம். ஏதாவது தப்பு நடந்தா ஊர் எல்லை வரைக்கும் உன்னை ஆளு வச்சு அடிச்சு விரட்டுவேன். வேலைய சீக்கிரம் ஆரம்பி. அப்படி ரங்கையா கோவமா சொல்லிட்டு போயிட்டாரு. சுப்பையாவுக்கு பயமா இருந்தாலும் அவன் சோம்பேறித்தனம் அந்த பயத்தை ஜெயிச்சிடுச்சு. மறுபடியும் உள்ள போய் படுத்து தூங்குனா. லக்ஷ்மிக்கு என்ன பண்றதுன்னே புரியல. கல்யாணம் நின்னு போச்சுன்னா ஊர் தலைவர் அவங்கள அங்க வாழவே விட மாட்டாரு. அவ புருஷனை கொன்னு போட்டுருவாரு. உடனே லக்ஷ்மி ஒரு ஆளை அனுப்பி பக்கத்து ஊர்ல இருக்கிற அவளுடைய தம்பியான சீனுவை வர சொல்லி சொன்னான். அவளுடைய தம்பி சீனுவும் வந்தான். சீனு ரொம்பவும் சுறுசுறுப்பான பையன். ஐடியா எல்லாமே நல்லபடியா போடுவான். அக்கா, என்னாச்சு, வர சொன்னியா? மாமா நல்லா இருக்காரா? லக்ஷ்மி அழுதுகிட்டே, எங்கடா நல்லா இருக்காரு, அங்க பாரு, இழுத்து போத்தி படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காரு. கல்யாணத்துக்கு 3 நாள் தாண்டா இருக்கு. ஆனா இவரு எந்த வேலையும் ஆரம்பிக்கவும் இல்ல. ஊர் தலைவர் என்ன பண்ணுவாரோ என்னவோ. அதை கேட்டு சீனு கூட கவலைப்பட்டான். அக்கா, கவலைப்படாத, மாமா சோம்பேறி தான். ஆனா அந்த சோம்பேறித்தனத்தை விரட்டுறதுக்கு என்கிட்ட யோசனை இருக்கு. மாமாவுக்கு பேராசை அதிகம். அந்த பேராசையை வச்சே அவரை எழுப்புறேன் பாரு. இப்ப என்னடா பண்றது? சீனு யோசிச்சு பார்த்துட்டு, நான் சொல்றத செய்யின்னு சொன்னான். அதுக்கப்புறம் நேரா ரங்கையாவை போய் பார்த்து, வணக்கங்க ஐயா, நான் லக்ஷ்மியோட தம்பிங்க. ரங்கையா கொஞ்சம் கோவமா, ஓ நீயா? உன் மாமா பண்ற வேலையை பாத்தியா? எங்க வீட்டு கல்யாணத்தை நிறுத்திடுவான் போல. ஐயா, எங்க மாமா சோம்பேறி தான், ஆனா கெட்டவர் இல்ல. அவரை வேலை செய்ய வைக்க ஒரு நாடகம் ஆடணும். அதை நீங்க தான் செய்யணும். நாடகமா? ஆமாங்க ஐயா. இப்ப போய் நீங்க என் மாமா கிட்ட, சுப்பு, கல்யாண பொறுப்பை நீ எடுத்துக்காத, நான் வெளியூர்ல இருந்து உன்னை விட திறமையான சமையல்காரனை கூட்டிட்டு வந்திருக்கேன், அவன் பார்த்துப்பான்னு சொல்லுங்க. ரங்கையா ஆச்சரியமா, புது சமையல்காரனா இந்த நேரத்துல எப்படி கிடைப்பான்? சீனு சிரிச்சுக்கிட்டே, எங்கேயும் கிடைக்க மாட்டாங்க ஐயா. அந்த புது சமையல்காரன் வேற யாரும் இல்ல, நான் தான். ரங்கையா ஆச்சரியமா, நீயா? ஆமா ஆமா, நானே புது சமையல்காரன் வேஷத்துல வரேன். ஆனா ஒரு கண்டிஷன், எனக்கு உதவியாளா இருக்க வேண்டியது அந்த சுப்பு மட்டும்தான். வேற யாருமே அங்க வரக்கூடாது. ரங்கையாவுக்கு விஷயம் புரிஞ்சுது. சரியா சொன்ன சீனு, உன் யோசனை நல்லா இருக்கு. சரி சரி, நீ சொன்ன மாதிரியே சுப்புவுக்கு பாடம் கத்து கொடுக்கலாம். ரங்கையா சுப்புவோட வீட்டுக்கு போனாரு. சுப்பு அப்பதான் எழுந்திருச்சு வீட்டு திண்ணையில உக்காந்துக்கிட்டு இருந்தான். அப்ப ரங்கையா கம்பீரமா, சுப்பு, உனக்கு ஒரு நல்ல செய்தி. நீ என் பொண்ணு கல்யாணத்துக்கு சமைக்க வேண்டியதில்ல. சுப்பு ஆச்சரியமா உள்ளுக்குள்ள சந்தோஷமா, அப்படியா? எதுக்குங்க? உன்னோட சோம்பேறித்தனத்தை பத்தி எனக்கு தெரியுமே, அதான்.
பக்கத்தூர்ல இருந்து ஒரு பெரிய சமையல்காரரை இறக்கியிருக்கேன். இந்நேரம் அவரு வந்திருப்பாரு. அவரே சமையல் வேலை எல்லாம் பார்த்துப்பாரு. நீ முன்பணம் வாங்கியிருக்கல்ல, அவருக்கு உதவியா இரு போதும். சுப்பு சந்தோஷமா, அதனால என்னங்க ஐயா, பெரிய சமையல்காரர்கிட்ட வேலை செஞ்சா சந்தோஷம்தான். அப்பாடா, தொல்லையே இல்லை. அந்த ஆளு சமைச்சா நான் உக்காந்து நல்லா சாப்பிடுவேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஒரு மாட்டு வண்டி வந்து நின்னுச்சு. அதுல இருந்து தலப்பாகைய கட்டிக்கிட்டு பெரிய தாடி மீச, கழுத்துல நிறைய ருத்ராட்ச மாலை, இது எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு சமையல்காரன் வந்து இறங்குனான். அந்த புது சமையல்கார வேற யாரும் இல்ல, நம்ம சீனு தான். யாருப்பா அது சுப்பையா? என்கிட்ட சமையல் வேலை பார்க்க வரேன்னு சொன்னது. சுப்பு அமைதியா, வணக்கங்க, நான் தான் சுப்பு. ஓஹோ, நீயா? உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது, சோம்பேறியா இருப்பா போலையே. நான் வேகமா சமையல் பண்ணுவேன். எனக்கு ஈடு கொடுத்து வேலை செய்யணும், சரியா? சுப்பு சிரிச்சுக்கிட்டே, சரிங்க ஐயா. சரி சரி, முதல்ல மளிகை சாமான அடுப்பு கிட்ட கொண்டு போய் வை. சீக்கிரம் வேலை ஆரம்பிப்போம். சுப்பு ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டு ஐயோ, இவன் ராட்சசனா இருப்பானோ? அப்படின்னு சொல்லி விருப்பம் எல்லாமே மூட்டை எல்லாத்தையும் சுமக்க ஆரம்பிச்சான். சமையல் வேலையும் ஆரம்பிச்சுது. வீரபத்ர மட்டும் அங்க இங்க ராஜாவா சுத்திக்கிட்டு இருந்தான். ஏ சுப்பு, வடைக்கு யாரு மாவு பிசைவாங்க? போ போ. ஐயா, ஆனா கொஞ்ச நேரம். சுப்பு இடுப்பு பிடிச்சுக்கிட்டு, என் வேலையில ஆனாவும் இல்ல அவனாவும் இல்ல. வேலையை ஒழுங்கா செய்யலனா ரங்கையா கிட்ட சொல்லி கொடுத்த பணத்தை திரும்ப கேட்பேன். சுப்பு பயந்து போய், ஐயோ வேணாங்க, இதோ பண்றேன். டேய் தம்பி, ரொம்ப அவரை கஷ்டப்படுத்தாதடா. அதுக்கு சீனு, அக்கா நீ சும்மா இரு. 2 நாள்ல மாமா சோம்பேறித்தனம் எல்லாத்தையும் விட்டுடுவாரு பாரு. அன்னைக்கு ராத்திரி சுப்புக்கு கால் கையெல்லாம் வலிக்கும் போது சீனு அவனை கொஞ்சம் தள்ளி கூட்டிக்கிட்டு போனான். அவன்கிட்ட ரகசியமா, சுப்பு, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னங்க ஐயா? சீனு அங்க இங்கன்னு பார்த்து, எனக்கு இந்த சமையல் பண்றது கஷ்டம்தான். என் உண்மையான தொழில் இது இல்ல. வேற என்னங்க? சீனு ரொம்ப ரகசியமா, எனக்கு திருடுறது தான் கை வந்த கலை. அதுவும் சமையலுக்கு தேவையான பொருளை நல்லாவே திருடுவேன். திருடுவீங்களா? சீனு சிரிச்சுக்கிட்டே, பயப்படாத. அந்த ரங்கையா சமையலுக்கு 100 கிலோ நெய் கொடுத்துருக்காரு. நமக்கு சமையலுக்கு தேவை 50 கிலோ தான். பாக்கி இருக்கிறத என்ன பண்றது? சுப்பு ஆசையா, என்ன பண்ணணும்? நீ மட்டும் உதவி பண்ணா அந்த 50 கிலோ நெய், 2 மூட்டை பருப்பு, 1 மூட்டை வெல்லம், இது எல்லாத்தையும் வீட்டுக்கு கொண்டு போய் ஒளிச்சு வைக்கலாம். யாருக்கும் தெரியாது. சமையலுக்கு செலவாயிடுச்சுன்னு நினைப்பாங்க. அப்புறம் பிரிச்சு வித்துக்கலாம். சுப்புவோட சோம்பேறித்தனம் எல்லாமே பறந்து போச்சு. இலவசமா பருப்பு, நெய், வெல்லம் எல்லாம் கிடைக்குது அப்படிங்கறதுனால அவன் ரொம்ப உற்சாகமா மாறினான். அப்போ சுப்பு சந்தோஷமா, உண்மையாவா ஐயா? நீங்க திருடலாம் செய்வீங்களா? இது ஏன் கொலை தொழில். நீ எனக்கு நாளைக்கு நிறைய உதவி பண்ணணும். நிறைய சமையல் செய்யற மாதிரி என் கூட நடிக்கணும். சமையல் நல்லா பண்ணணும். அப்பதான் நம்ம மேல யாருக்கும் சந்தேகம் வராது. அது கேட்டு சுப்பு, அது என்ன பெரிய விஷயமாங்க ஐயா? நீங்க சொன்னதை செய்யறேன். அடுத்த நாள் கல்யாண நாள். வேலையும் ஆரம்பிச்சுது. சுப்பு விடிய காலையிலேயே எழுந்திருச்சு அடுப்பு பத்த வச்சு வேலைய ஆரம்பிச்சான். சுப்பு, 1000 வடைக்கு மாவு பிசைஞ்சு வச்சியா? வச்சிட்டங்க. அந்த காய்கறியை வெட்டிட்டியா? வெட்டிட்டங்க. சரி, பாயாசத்தை பார்த்து கலரு, அடி பிடிக்க கூடாது. சரிங்க ஐயா, பார்த்துக்கிறேன். பக்கத்துல இருக்கிற லக்ஷ்மி ரங்கையா 2 பேரும் அந்த காட்சியை பார்த்து விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சுப்பு பேராசையால அவனுடைய சோம்பேறித்தனம் எல்லாத்தையுமே மறந்து போய் கஷ்டப்பட்ட வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தான். சீனு அடிக்கடி ஒரு நெய் டப்பாவையும் ஒரு பருப்பு முட்டையையும் காட்டி, இது நமக்கு சேர வேண்டியது பத்திரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அதை கேட்டு சுப்பு இன்னும் உற்சாகமா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். அது சாப்பாடு நேரம். சாப்பாடு ரொம்ப அருமையா இருக்கு. வந்தவங்க எல்லாருமே புது சமையல்காரனை பாராட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ரங்கையா, நம்ம வீட்டு கல்யாணம் நல்லபடியா நடக்க காரணம் சமையல் சக்கரவர்த்தியும் அவருடைய உதவியாளரும் தான். ஜனங்க கை தட்டினாங்க. அப்போ சுப்பு உள்ளுக்குள்ள இப்படி நினைச்சான், வேலைய நான் பார்த்தேன், புகழ் அவனுக்கா? அப்படின்னு நினைச்சாலும் ராத்திரிக்கு அவனுக்கு இலவசமா கிடைக்க போற பொருட்களை பத்தி யோசிச்சு ரொம்பவும் சந்தோஷத்துல இருந்தான். அன்னைக்கு ராத்திரி நேரம் சுப்பு வீரபத்ரனுக்காக காத்துக்கிட்டு இருந்தான். அப்ப வீரபத்ரன் அவனுடைய உண்மையான உருவத்துல அங்க வந்தான். மாமா, மாமா. சுப்பு ஆச்சரியமா, டேய் சுப்பு, நீ என்னடா இங்க? அந்த சமையல்காரன் எங்க? அவனுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். சீனு சிரிச்சுக்கிட்டே, மாமா, அந்த சமையல்காரன் வேற யாரும் இல்ல, அது நான் தான். சீனு தலப்பாகையையும் மீசையையும் எடுத்து நின்னான். அதை பார்த்து சுப்பு ஆச்சரியப்பட்டான். அப்போ லக்ஷ்மி ரங்கையா 2 பேரும் அங்க வந்தாங்க. ஏங்க, என் தம்பி போட்ட நாடகம் எப்படி இருந்துச்சு? சுப்புக்கு எல்லாமே புரிஞ்சுது.
எது நாடகமா? அப்படின்னா அந்த நெய் பருப்பு? சீனு சிரிச்சுக்கிட்டே அந்த நெய் பருப்பெல்லாம் இதுதான் மாமா. அவன் அங்க வச்சிருந்த பொருட்களை காட்டி, இது நீ திருடினது கிடையாது, கஷ்டப்பட்டு உழைச்சி வாங்கினது. ஆமா சுப்பு, உன்னை வேலை செய்ய வைக்கவும் உன் சோம்பேறித்தனத்தை போக்கவும் நாங்கள் நாடகம் ஆடினோம். நீ பேராசையால் வேலை நல்லா செஞ்ச, நல்லபடியாக கல்யாணமும் நடந்து முடிஞ்சது. இந்தா, நான் பேசின பணத்தை விட உனக்கு கொஞ்சம் அதிகமாகவே கொடுக்கறேன். சுப்பு அவமானத்துல தலை குனிஞ்சு நின்னு, ஐயா, சீனு, லக்ஷ்மி, என்னை மன்னிச்சிடுங்க. உண்மையிலேயே நான் பெரிய சோம்பேறி தான். எந்த வேலையும் செய்யாம இருக்கிறது தான் என்னை உங்க முன்னாடி ஒரு குற்றவாளியா நிறுத்தி இருக்கு. லக்ஷ்மி புருஷன் பக்கத்துல வந்து, நீங்க தப்பு புரிஞ்சுக்கிட்டீங்க, அதுவே போதும். நீங்க சோம்பேறி இல்லைங்க, உங்களுக்குள்ள இருக்கிற சக்தி உங்களுக்கு தெரியல. ஆமா மாமா, நீ சமைச்சினா உன் சமையலுக்கு இந்த ஊரே அடிமையாயிடுமாமா. அன்னைக்கு சுப்பு அவனுடைய தப்ப தெரிஞ்சுக்கிட்டான். ஒரு நாள் சுப்பு பொண்டாட்டி கிட்ட, லக்ஷ்மி, இன்னைக்கு வடை செஞ்சு தரவா? லக்ஷ்மி சிரிச்சுக்கிட்டே, உங்க விருப்பம், ஆனா இந்த தடவை முன்பணம் மட்டும் எனக்கு கொடுத்துடணும், சரியா? ரெண்டு பேரும் சந்தோஷமா சிரிச்சாங்க.